வெல்கம் டு ரேபிட் மீன்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் இனி ஆண்டுதோறும் மே 31ஆம் தேதிக்குள் புதிய ஆசிரியர்கள் நியமனம், இது குறித்த செய்தியை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அரசு பள்ளிகளில் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் காலியிடங்களில் ஒவ்வொரு ஆண்டும் மே 31ஆம் தேதிக்குள் புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் 4000க்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் உட்பட 13,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவற்றில் 2582 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப 4ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வழியாக தேர்வு நடத்தப்பட்டது. தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கான இடைநிலை ஆசிரியர் பதவியில் 1500 காலி பணியிடங்களை நிரப்ப வரும் ஜூனில் போட்டித் தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப பொதுவான கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் தேர்வுகள் முடிக்கப்படும். ஸோ இது தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா ஜனவரி 31ஆம் தேதிக்குள் தேர்வுகள் முடிக்கப்பட்டு ஏப்ரல் 30க்குள் முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் மே 31ஆம் தேதிக்குள் புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும், ஆசிரியர் இடமாறுதல் கவுன்சிலிங்கை ஜூன் 30க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதுன்றது செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதில் இனிமேல் பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ஆண்டுதோறுமே தேர்வுகள் நடத்தப்பட்டு மே மாதத்திற்குள் புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றதான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்க. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.